வணக்கம். நான் கவனித்த வரையில் இன்னைக்கு நம்மில் பலருக்கும் பெரிய சிக்கலாக இருப்பது உறவுகள். உறவுகள் எனும்போது நண்பர்கள், குடும்பம், பெற்றோர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி, வேலை செய்யும் இடம், பொது இடம் இப்படி எல்லா இடத்துலையுமே சொல்லலாம். அதாவது கிருஷ்ணமூர்த்தி லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவார். வாழ்க்கை என்பதே உறவுகளை அடிப்படையாக கொண்டது தான். ஏன்னா நாம் யார் என்பது மற்றவர்களை நாம் எப்படி மதிக்கிறோங்கிறத பொறுத்து தான். உண்மையில் உறவு என்பது நம்மோடு நாம் கொண்டிருக்கும் உறவுன்னு கூட சொல்லலாம். இப்போது நாமன்னா யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் கடந்த 2-3 காணொளிகளில் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை அறிந்து கொள்ள தான் நம்மை நாம் புனைந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நம்மை புனைந்து கொள்ளும்போது நம்ம வெறும் கற்பனையில் மட்டும் அதை உருவாக்காமல் நம்மை புரிந்து கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையில் நம்மை புனைந்து கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். ஏன் அது முக்கியம் அப்படின்னா, நம்மளை புரிந்து கொள்ளாத போது நிறைய கற்பனைகளை உருவாக்கியிருப்போம். நம்மை புனைந்து கொள்ளாமல் வெறுமனை புரிந்து மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம எல்லா சூழல்லையும் இயல்பாக நம்மளால் புழங்க முடியாது, பழக முடியாது. அதனால் அந்த 2மே வேணும். ஆனால் அது எளிதான காரியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கை அவ்வளவு நேரமெல்லாம் தருவது கிடையாது. குழந்தையா பிறக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், ஏதோ வேலைக்கு போகிறோம், திருமணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. இதில் எந்த இடத்துல நாம் புரிந்து கொள்வோம்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையில் அதற்கு சரியான காலகட்டங்கிறது பார்த்திங்கன்னா டீனேஜ் பருவம் தான். ஏன்னா டீனேஜ் பருவத்தில் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அப்போ தான் நம்ம அதன் மூலமாக தான் சமூகத்தில் நம்மளை தனியான ஆளுமையாக காட்டிக்கொள்ள முடியும். அது வரைக்கும் நம்ம குழந்தையாக இருந்தோம், நாங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு காட்டிக்கொள்ள முடியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அப்போது நம்ம பலருக்கும் அந்தளவு பக்குவம் இருக்காது, அந்த முதிர்ச்சி இருக்காது, நேரம் இருக்காது, வாய்ப்புகள் இருக்காது. இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு தோணாது. அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காமல் இதெல்லாம் யார் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பா? ஆனால் டீனேஜ் பருவத்தில் நாம் செய்ய மாட்டோம். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நேரம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். பெரும்பாலும் ஏதாவது சிக்கல் நாம் யார் எனும் கேள்வி எழும்போது அதை உருவாக்க தொடங்குவோம். பிரச்சனை என்னன்னா, அதுக்குள்ளே வேலை கிடச்சிருக்கும், திருமணமாக இருக்கும், குழந்தைகள் பார்த்துருக்கும், என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கும். அதனால தான் நம்ம பலருக்கும், குறிப்பாக தமிழர்கள், இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆளுமை திறன் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. நாம் யார் என்பது குறித்த புரிதல் நம்ம பலருக்கும் கிடையாது. ஏன்னா நாம் யார் என்ற புரிதல் நம்ம பலருக்கும் நம்முடைய குடும்பத்தை அடிப்படையாக வைத்து, நாம் பிறந்த சாதி, மதம், நம்முடைய சமூக அந்தஸ்து, வேலை, படிப்பு இதையெல்லாம் வச்சு தான் உருவாக்கிக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். நம்மளை எத்தனை பேர் நம்ம டாக்டர், என்ஜினியர்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். அது நாம் படித்தது இல்லையா? அதே போல் நம்ம இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறோம் இல்லையா? இந்த காரு வச்சுருக்கோம், இந்த வீடு வச்சுருக்கோம். ஸோ இப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா, நாம் அப்படின்னு நம்ம எதையாவது சொல்லிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று வேண்டியது இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்மளை உருவாக்கி கொள்கிறோம். அதனால தான் பெரிய சிக்கலாக இருக்குது. ஏன்னா நம்ம எதை உருவாக்குறது, இல்லை நாம் உருவாக்கணும்னா அது வேறு. அது ஒரு பொருளாக நம்மளுக்கு தரப்பட்டது. நம்மளுக்கு காரு நம்ம அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா அது வேறு. இப்போ என்னென்னா இதையெல்லாம் நாம் எப்படி பார்க்குறோம், மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க? இப்போ நம்ம காரில் போய் பந்தாவாக போய் இறங்குறோம், நம்மளுக்கு ஒரு கெத்தாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம், அப்படியே பாரு என்ன நினைக்கிறாங்க, பற்றிய காரில் வந்திருக்கான் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு தெரியாது பார்க்குற எல்லாரும் அப்படி நினைப்பாங்களான்ட்டு இல்லையா? பார்க்குற 2-3 பேர் நினைக்கலாம், வந்துட்டான் பாரு திமிரு கொண்டவன் நினைக்கலாம். ஸோ அவங்க அப்பா காசு அவனுக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம். தெரியாது நம்மளுக்கு. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 2க்கும் இடைக்கும் பிளவில் தான் பிரச்சனைகள் உருவாகுது இல்லையா? அப்போது நம்மை குறித்த தெளிதல் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு தான் நம்மை புனைந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மை புனைந்து கொள்ளாத போது, நாம் மற்றவர்களை சார்ந்து இருக்கும்போது நாம் கோடிபெண்டன்சியில் வாழ்கிறோம். அதுதான் இந்த வலது பக்கமும் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா
நம்ம இந்திய மரபுப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நாம தனி மனிதர்களா வாழ்வதற்கான வாய்ப்பே நம்மளுக்கு தரப்படுவது கிடையாது. பொதுவாக மேலை நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்ல இயல்பாக இயற்கையில் மிருகங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மிருகம் வந்து பருவம் எய்த பிறகு அது தனி உயிர். மிருகங்கள பொறுத்தவரைக்கும் அதுக்கு முன்னாடியே தொரத்தி விட்டுரும் பெரும்பாலான மிருகங்கள் தனித்து போயிடும். மனிதர்கள் இப்ப மேலை நாடுகள்லாம் பருவம் எய்த பிறகு அவங்கள தனியா வாழ விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு தனி வாழ்க்கைக்கான வாய்ப்ப தந்துருவாங்க. ஏன்னா, காமம் என்பது ரொம்ப சிக்கலானது. அத வந்து ஒருவர் தனியாக தான் அத அணுக வேண்டும். காமத்தை அணுகுவதற்கு நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். ஒரு ஆளுமை இருக்கணும். யாருன்னு நம்மள இன்னொருவர்ட்ட முன்வைப்போம். இப்போ அதனால அந்த சமயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மேலை நாடுகள்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆளுமை தேவைப்படுது. பள்ளி பருவத்திலிருந்தே அவங்க தனக்குன்னு ஒரு ஆளுமைய உருவாக்கிக் கொள்கிறார்கள். அடையாளத்த உருவாக்கிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நரேஷன், ஒரு கதை உருவாகிடுது. ஆனா, இந்தியாவுல அதற்கான வாய்ப்பு இல்ல இல்லையா? நம்மளுக்கு வந்து முறையான காமம் என்பது திருமணத்துக்கு அப்புறம் தான் சாத்தியம். திருமணம் என்பது எப்படி நடக்குது? 2 குடும்பங்கள் பார்த்து சேர்த்து வைக்கிறது தான் திருமணமாக இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆளுமை திறன் வேணுங்கிற அவசியமே கிடையாது. நாம யாருன்னு நாம பேச வேண்டியது கிடையாது. நம்மள பத்தி பெரியவங்க பேசுவாங்க. அவன் ரொம்ப கம்பிங்க. பொண்ணு அப்படியே கிளி மாரி இருக்கும். ஏதோ ஒண்ணு சொல்லி ந நம்மள பத்தி நாம என்னன்னு நம்மளுக்கே தெரியாது. மத்தவங்க கதை கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அத தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இது மாறிக்கிட்டு வருது இன்றைய காலகட்டத்தில். எல்லாருமே அந்த மாரி செய்யறதில்ல. நெறைய பேர் காதலிச்சு திருமணம் செய்து கொள்றோம். இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன ஆகுது அப்டின்னா, நாம ஒருவர சார்ந்து வாழத் தொடங்கிர்றோம். இப்போ நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்றேன். இப்ப நான் கனடா வந்ததுனால, எனக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப புதுசு. இந்த உலகம். அப்போ நான் இயல்பாகவே என்னுடைய மனைவியை சார்ந்து இருக்க வேண்டியதா இருந்தது. அவங்க இங்க வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த ஊர பத்தி. அப்போ என்ன ஆகுது, வெளி உலக வீட்ட விட்டு வெளியில போணும்னா, நான் அவங்கள பெரும்பாலும் சார்ந்திருப்பேன். ஒரு கடைக்கு போணும், ஒரு காஃபி வாங்கணும்னா கூட அவங்களுக்கு தெரியும் எந்த கடைக்கு போலாம், என்ன ஏதுன்னு நெறைய நான் அவங்கள சார்ந்திருப்பேன். ஹோட்டலுக்கு போறது, சினிமாக்கு போறது எல்லாமே. அதே சமயம் வீட்டுக்குள்ள வர்றது, முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அத எடுப்பேன். ஸோ, இப்ப என்ன ஆயிருதுன்னா, 2 பேரும் இப்ப சில விஷயங்கள நான் தலையிட மாட்டேன். சில விஷயங்கள அவங்க தலையிட மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம சார்ந்த விஷயங்கள்லயும் நம்ம பொறுப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கைவிடத் தொடங்கிருவோம். சரி நம்மளுக்காக அவங்க முடிவு எடுக்கட்டும். என்ன ஹோட்டல் போறதும் அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். என்ன இது. ஸோ, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மத்தவங்கள சார்ந்து வாழத் தொடங்கிருவோம். இது வந்து இயல்பாக நடக்கலாம் ஒரு உறவில். அத பத்தின புரிதல் இருந்ததுன்னா, அத தெளிவாக கையாள முடியும். அந்த பக்குவம் இருந்ததுன்னா. அப்படி இல்லங்கிற பட்சத்தில இது வந்து நெறைய சிக்கல்கள உருவாக்கும். இப்ப அத பத்தி தான் இந்த காணொளியில விரிவாக பேசணும். ஏன்னா நம்ம ஒருவர் சார்ந்து இருக்கோம் அப்படின்னா, குழந்தைகள் பெரியவர சார்ந்து இருக்கு. பெற்றோர்கள் வந்து வேலை செய்யும் இடத்த சார்ந்து இருக்காங்க. கவனிச்சு பாருங்க யாரும் இன்னொருவர சார்ந்து இருந்துகிட்டே இருக்கோம். நம்ம ஒருவர சார்ந்து இருக்க தொடங்குனோம் அப்படின்னா, நம்மளை மீறி நாம ஒரு மாரி நடந்து கொள்ளத் தொடங்குவோம். நம்ம இயல்பா அவங்ககிட்ட இருக்க மாட்டோம். அவங்ககிட்ட நைஸா பேச பார்ப்போம், வழிய பார்ப்போம், அவங்க மனதுக்கு கவர பார்ப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மள நாம மாற்றிக்கொள்றோம். நாம இயல்பாக இருக்கல, இல்லையா? அப்போ இதெல்லாம் கவனிக்கணும் நாம. நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா, நம்ம முழுசாக உள்வாங்கிக் கொள்ள மாட்டோம். ஆனா, இதெல்லாம் இன்னும் தெளிவாக மற்றவர்களுக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்கல அப்டின்னா, அது பெரிய சிக்கல்கள உருவாக்கும். முன்பே சொன்னது போல, இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பங்கள்ல நம்ம பெற்றோர்கள் சொன்னதுக்கு மறுத்து ஏதாவது சொல்ல முடியுமா? எத்தன பேருக்கு சொல்ல முடியும்? இல்லன்ட்டு. என்ன காரணம்? யோசிக்கணும். அதே மாரி நம்ம சிலர் வந்து அதிக பொறுப்புகள எடுத்துக்குவோம் இயல்பாகவே. இல்ல சிலர் மேல அதிக பொறுப்புகள் சுமத்தப்படும். "நீ தான்டா சரியா செய்வ அத. நீயே செஞ்சுரு. அங்க போறையில அப்படியே இதையும் செஞ்சுட்டு வந்துரு." இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய வாழ்க்கைய வாழ விடாம ஏதாவது நம்ம மேல போடுவாங்க.
அப்புறம் இன்னும் வந்து ஒரு பயம் இல்லையா? குழந்தைகளாக இருக்கும்போது கைவிடப்பட்டு விடுவோம்னு ஒரு பயம் இருக்கும். அப்பா சொல்றத கேட்காட்டி தொரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போ இப்படி வந்து ஒருத்தர நம்ம சார்ந்து இருக்கோம் அப்படிங்கும்போது, நம்மை அறியாம நம்முடைய இயல்பான வாழ்க்கை, மனநிலை எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ நாம நம்மள பத்தி என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறதும் வந்து மாறும். அதான் இடது பக்கத்த குடுத்துருக்கு. நாம என்ன சொல்லிக்குவோம் இந்த மாரியான சூழல்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து நெறைய சமயம் சொல்லுவோம். மத்தவங்க மகிழ்ச்சியா இருந்தா நான் மகிழ்ச்சியா இருக்கணும். வீடுனா மகிழ்ச்சியா இருக்கணும். மத்தவங்களுக்காக நான் கொஞ்சம் துக்கப்பட்டா பரவால்ல. யோசிச்சு பாருங்க. இது வந்து பெண்களின் மனநிலை பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். அப்புறம் என்னுடைய தேவைகள் வந்து முக்கியம் கிடையாது. இல்லையா? நான் தான் மத்தவங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். யாராவது சோகமா இருந்தாங்கன்னா, அவங்கள சந்தோஷப்படுத்தணும். யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா, அவங்கள கவனிச்சுக்கணும். அப்புறம் உறவுகள் ரொம்ப முக்கியம். உறவுகளுக்காக நம்ம தியாகங்கள செய்ய வேண்டியது இருக்கும். என்னால மற்றவங்கள மாற்ற முடியும். நான் அவங்கள மாத்தி ஆகணும். அவங்க மாறுனா நான் சந்தோஷப்படுவேன். இப்படின்னெல்லாம் நாமளே வந்து உருவாக்கிக் கொள்றோம். இவங்க மாறிருவாங்க. நான் சொன்னா மாறுவாங்க. இல்ல இன்னைக்கு மாற மாட்டாங்க. அடுத்த மாசம் மாறுவாங்க. சனி பெயர்ச்சி வந்தா சரியாயிடும் எல்லாம். கவனிச்சு பாருங்க. இப்படி நம்மளே நெறைய கற்பனைகள, கதைகள உருவாக்கிக் கொள்றோம். இப்ப அதன் அடிப்படையில தான் நம்முடைய உறவுகள் அமையும். இப்ப நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். சில சமயம் இதெல்லாம் இயல்பாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படிதான் வாழ்ந்திருப்போம். இப்ப இதெல்லாம் பேசுறேன்னா நானும் வந்து கோடிபெண்டன்சில மத்தவங்கள சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தவன் தான். ஒரு சிக்கலும் தெரியல அந்த வாழ்க்கையில. எல்லாமே மகிழ்ச்சியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா, அதான் சொல்றேனே நம்ம சுயமாக முழுமையாக நம்முடைய வாழ்க்கைய வாழணும்னா, நம்ம எதற்காகவும், எந்த காரணத்துக்காகவும் யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது. யாராவது சார்ந்து இருக்கோம்னா, அந்த திறன நாம நம்மளுக்குள்ள வளர்த்துக் கொள்ளவில்லன்னு அர்த்தம். அத வளர்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்கு தான் வாழ்க்கை தரப்பட்டிருக்கு. இன்னொருவர சார்ந்து இருப்பதற்காக அல்ல. பறவை வந்து ஒரு சிறகை வைத்துக்கொண்டு பறக்க முடியாது. இன்னொரு சிறகு வேலை செய்யலன்னா, அது அப்படியே இருக்க வேண்டியது தான். 2 பறவைக சேர்ந்துட்டு, "உனக்கு இடது சிறகு வேலை செய்யல, எனக்கு வலது சிறகு வேலை செய்யல. வா 2 பேரும் கை கோத்துட்டு பறக்கலாம்னு" பறக்க முடியாது. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நாம கவனிக்கணும் நம்மள. நம்மள புரிந்து கொள்ளத் தொடங்கணும். இப்ப எங்கெங்க வந்து சார்ந்து இருக்கோம். இது இயல்பு. இப்போ நம்ம இளைய வயதில இருக்கோம் அப்படின்னா, பணத்துக்காக, மற்ற தேவைகளுக்காக பெரியவங்கள சார்ந்து இருப்போம். அப்ப அத குறித்தின தெளிவு இருக்கும். எதற்காக சார்ந்து இருக்கோம்? எவ்வளவு பணம் தேவைப்படுது? ஏன் தேவைப்படுது? இப்ப இதெல்லாம் ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னா, நம்ம மேலயே நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ரொம்ப ஆனா அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் தான் பணம் கேட்போம். தேவையில்லாத செலவுகளுக்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு மேலேயே ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இப்ப அதெல்லாம் உருவாகணும் அப்படின்னா, நம்மளை பற்றின புரிதல் இருக்கணும். நம்மள ஒரு செல்ஃப் நரேஷன் இருக்கணும். நான் எப்படி இருக்கேன்? என்ன பண்றேன்? ஏது பண்றேன்? அப்படிங்கிறது. நான் இந்த காணொளியை உருவாக்குன முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம அத சரியாக பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எப்பவுமே யாரையாவது சார்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கோம். ஈவன் 60, 70 வயசு ஆனாலும் நான் கவனிக்கிறேன். பெரும்பாலான இந்திய தம்பதியினர், தனி மனிதர்கள் யாரையாவது சார்ந்து இருக்காங்க. நான் ஒரு நண்பராவது வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அந்த ஒரு சிந்திக்கும் பழக்கத்த, ஒரு ஆளுமை திறனை ஏற்படுத்திக் கொள்ளும் பழக்கத்த உருவாக்கி தரல. ஏதாவது சிக்கல்னா யார்ட்டயாவது போனா அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணலான்ட்டு. ஏதாவது பிரச்சனைன்னா யார்ட்டயாவது போனா அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம முழுமையாக வாழ்க்கையை வாழ முடியாது. முழுமையான மகிழ்ச்சியை உணர முடியாது. இப்ப இது நாம தான் கவனிக்கணும் இத. இப்ப இந்த செல்ஃப் நரேஷன் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏற்கனவே இருக்கிறத போல. ஆனா, அத வந்து நம்ம தான் கிளியரா கவனிக்கணும். அது எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? இப்போ முன்னையே சொன்னது போல நம்ம சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, அத பத்தி சிந்திக்கவே நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா, நம்மளுக்கே ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். ஆனா, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்மகிட்ட நேர்மையா இருக்கிறது தான் வாழ்க்கையை சரியாக வாழ்வதன் முதல் அடிப்படையான விஷயம். ஏன்னா, நம் வாழ்க்கை
நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.